இன்றைக்கி நம்மக்கிட்ட 2025 ஆர்டிஆர் 310 தான் இருக்குது. இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச், முக்கியமான சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஃபோர்ஸ்ட் பிஸ்டன் கிடைக்குது. அதுக்கப்புறமா பிஸ்டன் ரிங்ஸுக்கு வந்து உங்களுக்கு பிவிசி கோட்டட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டையர் கேலிப்ரேஷன், இன்ஜின் கேலிப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிரவுண்ட் அப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வைஸ், இன்டர்னல் வைஸ் நிறையா பாட்டம் ஹாஃபில் ஷேர் பண்ணியிருந்தாலும் டாப் ஹாஃபில் இது வந்து புது இன்ஜின்னே சொல்லலாம். செகண்ட் சேஞ்ச், முக்கியமான சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கூல்டு சீட்லாம் இருந்திருக்கு, ஹீட்டட் சீட்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த ஃபீச்சரை மட்டும் தூக்கிட்டு இன்னுமே சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து 2 புது ஃபீச்சர் வந்திருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு லான்ச் கண்ட்ரோல் வருது. தென் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரெடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. அது என்ன பண்ணுதுன்னா, வண்டியை நீங்கள் ஹெவியாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சோடு சேர்ந்து அது வந்து கிளச் பிடிச்சி டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து வண்டியை பிளிப் பண்ணி விடுது. டவுன் ஷிஃப்ட்ஸில் உள்ள ஷாக்ஸை வந்து எடுத்து விட்டு ஸ்மூத்தாக டவுன் ஷிஃப்ட் பண்ண வைக்குது அப்படின்னு டிவிஎஸ் சொல்கிறாங்க. அப்புறம் புது விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் கீலெஸ் என்ட்ரி கிடைக்குது. ஸோ சாவி போட தேவையில்ல. ஆனால் டேங்க்குக்கு வந்து நீங்கள் சாவி போட்டு தான் ஆகணும். ரோட்லேயும் ரைட் பண்ணியாச்சு, ட்ராக்லேயும் ரைட் பண்ணியாச்சு. பட் அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது. அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.